சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நீ விரும்பியவர் உன்னையே கதி என்று சுற்றி வர நான் உனக்கு ரகசியம் சொல்கிறேன். அதை பொறுமையாக இறுதி வரை கேள். உன்னுடைய உள்ளத்திலும் உன்னுடைய இல்லத்திலும் இடம் பிடித்த அந்த நபர் இப்பொழுது உன்னை விட்டு விலகி நிற்கிறார் என்று நீ நினைக்கிறாய். நிச்சயமாக அது அப்படி இல்லை. இந்த சமயத்தில் நான் ஒன்றை உனக்கு சொல்லிக் கொள்கிறேன். வாழ்க்கையில் ஒருவருடைய மனநிலை எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. உனக்கானவரின் மனநிலை எப்பொழுது எப்படி உள்ளது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் நீயும் உன் மனநிலைமையை மாற்றிக்கொண்டு நடந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் புரிதல் என்ற ஒன்று எப்பொழுதுமே இருக்கும். மற்றவர்களின் மனநிலையை புரிந்து கொள்ளும் பக்குவமும் இருந்தால் உன் குடும்பத்தில் உள்ளவர்களும் சரி, மற்ற உறவினர்களும் சரி, உன்னை நிச்சயமாக நாடி வருவார். உன்னுடைய உறவினர்கள் யாராக இருந்தாலும், உன்னை வெறுத்தாலும் சரி, புறம் தள்ளினாலும் சரி, நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். குடும்பத்தில் உள்ள நபர்கள் யாராவது உன்னை ஒதுக்கினால் உன் மனம் வேதனை அடையும், துன்பப்படும். அவ்வாறு இருக்கும் பொழுது நீ உன் மனம் நிலைமையை மாற்றிக்கொண்டு அவருக்கு தகுந்தாற்போல் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களை உன்னிடம் பேச வைக்க வேண்டும். உன்னை அவர்கள் நாடி வர வேண்டும். அவ்வாறு அவர்கள் உன்னை நாடி வர வைக்க ஒரு சின்ன ரகசியம் சொல்கிறேன், கேள். யார் உன்னிடம் பேச வேண்டுமோ, யார் உன்னை நாடி வர வேண்டுமோ, யார் உன்னை தேடி வர வேண்டுமோ, அவர்களின் பெயரை இரவு தூங்கும் முன்பு 6 முறை உச்சரித்து ஓம் சாய்ராம் என்று சொல்லிவிட்டு நீ தூங்கச் செல். இவ்வாறு 3 நாட்கள் தொடர்ச்சியாக நீ சொன்னால் நீ விரும்பியவர் உன்னையே கதி என்று சுற்றி வருவார். உன்னை நிச்சயம் தேடி ஓடி வருவார். நீ அவ்வாறு 6 முறை அவரது பெயரை உச்சரித்துவிட்டு அவர் உன்னிடம் பேசுவது போலும், அவர் உன்னை நாடி வந்தது போலும் நீ மனதார நினைத்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்தால் நிச்சயம் 3 நாட்களில் அவர் உன்னை தேடி வருவார். உன்னுடைய நம்பிக்கைக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு நாம் செய்யும் எந்த காரியத்திலும் பலனுண்டு. நம்பிக்கை என்றும் தோற்பதில்லை. சில அன்பை வார்த்தைகளால் உணர்த்தலாம், சில அன்பை உணர்வுகளால் உணர்த்தலாம். சிலர் அன்பு புரியாது. அதை காலம் உணர்த்தும் பொழுது கண்கள் கலங்கும். உனக்கு அந்த அன்பு புரியாது என்பதால் அது உண்மை இல்லை என்று அர்த்தமில்லை. நீ உன்னை விரும்பியவரை நிச்சயமாக நம்ப வேண்டும். வாழும் இந்த குறுகிய காலகட்டத்தில் யாரையும் வெறுக்காதே. அனைவரும் ஒருவித அன்பிற்காகத்தான் ஏங்குகின்றார்கள். எந்த அன்பையும் நீ உதாசீனப்படுத்தாதே. உன்னையும் உதாசீனப்படும்படி யாரிடமும் நடந்து கொள்ளாதே. நீ விரும்பியவர் உன்னை சுற்றி வருவார். நீயும் அவரை புரிந்து கொண்டு இன்பமான வாழ்க்கையை வாழ வேண்டும். இதுதான் இந்த சாயப்பாவின் நிரந்தர ஆசையாகும். ஓம் சாய்ராம். நன்றி.